கடைசியா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? சூப்பர், அழகா சொன்னாங்க. அது யாருக்கு? பிஜேபியோட மறைமுக கூட்டணி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தலைவருக்கு, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு அழுத்தம் வந்தது யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல அந்த கரூர் இன்சிடென்ட், அவருக்கே சம்பந்தமே இல்லாம அவருக்கு சிபிஐ சம்பந்தம் வந்தது. எத்தனை தடவை கூப்பிட்டு அங்க டெல்லி கூப்பிட்டாங்கல்ல. அப்புறம் அவருக்கு உயிரா நினைச்ச அந்த கடைசி படம், உயிரா நினைச்ச அந்த படம், அந்த கடைசி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா எதுக்குமே ஒரு அஞ்சாம கடைசி வரைக்கும் மதசார்பற்ற சமூக நீதி தான் அவர் கொள்கைன்னு பிஜேபி பக்கம் ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரா இல்லையா? அதனால நாம் அவர் கூட நிக்கணும். உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க, அவருக்கு பெரிய அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது. ஒரு தனி மனுஷன், அவருக்கு யாரும், அவர் குடும்பத்துல யாரும் அரசியல் இல்ல. ஒரு தனியால அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எந்த அனுபவம் இல்லாம இத்தனை 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய கட்சியா உயர்ந்த பின்பும் அவரு எவ்வளவு அழுத்தம் இருந்தது தெரியுங்களா? உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால இருந்தாலும் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் நாங்க தனியா தான் நிற்போம். எந்தவித சமரசமும் இல்லாம நிக்கணுங்கிறதா ஒரே குறிக்கோள்னாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம், அந்த படம் ஃபுல்லா, அதுக்கு முன்னாடி 2 சீன் லீக் ஆச்சு, இப்ப படம் ஃபுல்லா லீக் ஆயிருச்சு. எவ்வளவு மனவேதனை கொடுக்கறாங்க. இருந்தாலும் அவரு இந்த மத சார்பற்ற இந்த சமூக நீதி கொள்கை, அதுதான் அவரோட உயிர் மூச்சு. முத மாநாட்டிலே தெளிவா சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் மத சார்பின்மையை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா கைவிடவே விடாது. இந்த மண் இந்தியா அனைவருக்குமான மண். அவங்க சாதி மதம் கடந்து அனைவருக்குமான நாடு தான் இந்தியா. அதே மாதிரிதான் தமிழ்நாடும். அதனால நீங்க சிறுபான்மையினர் உறுதியா நம்பலாம். உங்க பக்கம் கடைசி வரைக்கும் உண்மையா நிக்கிறது டிவிகே தான், விஜய் கட்சி தான்.